கர்த்தருடைய திருநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மாரநாதா, மாரநாதா, மாரநாதா. நாம் கண்ணில் முடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. Thank you Lord. சாயங்காலத்திலோ நடுராவினிலோ சேவல் கூவிடும் நேரத்திலோ அதிகாலையிலோ எந்த வேளையிலோ சேர்ந்து பாடும். இயேசு வருவார், பரமன் இயேசு வருவார். தானத்துதன் நெக்காடம் முழங்க பரமன் இயேசு வருவார், பரமன் இயேசு வருவார். உலகம் தவிக்கும் அந்த நாளில் தலைகளை உயர்த்தி நடப்போ, கற்புள்ள கன்னிகையாக நாமும் கர்த்தர் வருகைக்கு காத்திருப்போம். சாயங்காலத்திலோ நடுராவினிலோ சேவல் கூவிடும் நேரத்திலோ அதிகாலையிலோ எந்த வேளையிலோ பரமன் இயேசு வருவார், பரமன் இயேசு வருவார். வாரும் எங்கள் தேவனே, வான மீதில் தூதருடைய அவருடைய கூட எக்கால துணி முதிக்க ஆண்டவரே உடைய சபையாக மனவாட்டி சேர்த்துக்கொள்ள வரும்படியாக நாங்கள் கெஞ்சுகிறோம். இந்த நாளுக்கான இந்த வேலைக்கான இந்த இரவு வேலைகளோடு பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். காணுகின்ற கண்களை, கேட்கின்ற செவிகளை, கீழ்ப்படிந்து உணர்கின்ற இருதயத்தை எங்களை கட்டிடுவதாக இயேசு மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய திருநாமத்திற்கு மகிமை உண்டாதாக. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்து நாம் நேற்று முதல் நாம் தியானித்துக் கொண்டே வருகிறோம். நேற்று நான் உங்களுக்கு முதல் 2 அறிகுறிகளை சொன்னேன். ஆண்டவர் வருவதற்கான அடையாளங்கள் என்று பார்க்கிறோம். 7 சிக்னல்ஸ் என்று சொல்லலாம். 7 சிக்னல் செவைகள். இவர்கள் பார்க்கிற போது முதலாவதாக நான் சொன்னேன் இஸ்ரவேல் என்கின்ற அத்திமரத்தினுடைய துளிப்பை குறித்து. அதன் பிறகு நாம் 2வதாக ரோம சாம்ராஜ்யத்தினுடைய மறுமலர்ச்சியை குறித்து நாம் பார்த்தோம். இதை குறித்து நான் பெரிய ஒரு காரியத்தை நான் நிறைய ஆராய்ச்சி பண்ணி சில காரியங்கள் எழுதியிருக்கிறேன். என்னுடைய தானியேல் புஸ்தகத்தில் சில காரியங்கள் இருக்கும். அதை நீங்கள் பிறகு நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கு நான் ஃபுல்லாக நான் டீல் பண்ண முடியாது. ஒரே ஒரு சின்ன ஒரு காரியம், இது நானாக தொகுத்த சில காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த புத்தகத்திலே நான் ஈயுடைய வரலாறை நான் தொகுத்திருக்கேன். அது நானாக ஃபுல்லாக செஞ்சு வச்சுருக்கேன். கத்தமாக நான் ஆங்கிலத்திலும் ஜெர்மனிலும் இது மொழிபெயர்க்க இதுக்கு நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆனால் இன்றைக்கு நான் வேறு சில காரியத்தை சொல்ல போகிறேன். 8 காரணங்கள் ஏன் அந்தி கிறிஸ்து அவசியம், அந்தி கிறிஸ்துவின் அத்தியாவசியம் என்ற தலைப்பிலே ஒரு முதல்ல ஃபியூ மினிட்ஸ் பார்த்துட்டு பிறகு மற்ற காரணங்களுக்குள்ளே நாம் கடந்து செல்லலாம், மற்ற அடையாளங்களுக்குள்ளே. அந்தி கிறிஸ்துவின் அத்தியாவசியம் உருவாகி கொண்டிருப்பதை நீங்களும் நான் ஒத்துக்கொண்டாக வேண்டும். ஒரு காலத்தில் பூமியானது சிறு சிறு நாடுகளாக பிரிஞ்சிருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா தனித்து வாழும் சிறிய நாடுகள் சேர்ந்து வாழ விரும்புகின்றன. உதாரணமாக ஐரோப்பிய நாடுகளிலே முதலாவது ஜெர்மனியும் பிரான்ஸும் ஒப்பந்தம் செய்தன. பிறகு பிரிட்டன் சேர்ந்தது. பிறகு பெல்ஜியம், நெதர்லாண்ட்ஸ், அதாவது பெனலக்ஸ் லேண்ட்ஸ் என்று சொல்லுகின்ற பெல்ஜியம், நெதர்லாந்து, லுக்சம்பர்க் லேண்டுகள் அதோட கூட சேர்ந்தார்கள். பிறகு போர்ச்சுகல், இத்தாலி, இப்படி ஒன்றுனா சேர்ந்து 10 ஆச்சு, 13 ஆச்சு, இப்போ 27ஆக இருக்குது. 28ஆக துருக்கி சேர்ந்தால் 28ஆக இருக்கும் என்று சொல்லி நான் பாருங்கள். துருக்கி சேர்ந்த அறிகுறிகள் மிக குறைவு என்று சொல்கிறார்கள், கல்ச்சரல் டிஃபரன்ஸ் நிமித்தமாக. எப்படி இருந்த போதிலும் அதிகமான நாடுகள் வந்துவிட்டது நாம் பார்க்கிறோம். ஆனால் இவர்கள் ஒன்றாகிக் கொண்டே வருவதை நாம் பார்க்கிறோம். ஒரே நாணயம் பல தேசங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டனர். நாங்களாம் ஐரோ நாட்டை சார்ந்தவர்கள். இங்கிலாந்தும் ஒரு சில நாடுகள் தவிர மற்றவெல்லாம் ஐரோவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஒரே நாணயம் வரும்படியாக. அதே மாதிரி அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தனித்து வாழ்வது கஷ்டம் என்ற நிலை உருவாகி வருகிறபடினாலே அமெரிக்கா, மெக்சிகோ, கனடா என்கின்ற வட அமெரிக்க நாடுகள் அவைகள் தங்களுக்குள்ளே ஒரு கூட்டு ஒப்பந்தத்தை போடுகின்ற நிலைக்குள்ளாக அவைகள் மாறிக்கொண்டிருக்கின்றன. நம்முடைய தேசங்களை பார்ப்போம். சார்கு நாடுகள், சார்கு நாடுகளுக்குள்ளே எல்லைக்குள்ளே இருக்கு, எல்லையை நீக்க வேண்டும், எல்லையை நீக்க வேண்டாம், விசா அற்ற பொது நாடுகளாக மாற்றலாம் என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு தாட் இருக்கிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஈவன் பாகிஸ்தான் இந்தியா வருவதற்கு, இந்தியா வந்து பாகிஸ்தான் அந்த அளவுக்கு நாம் அலோவ் பண்ண வேண்டும் என்கிற அளவுக்கு சார்க் நாடுகளை 7 நாடுகளும் இணைந்து வருவதை நாம் காணக்கூடியதாக இருக்குது. இன்றைக்கு நியூஸ் பேப்பரில் ஒன்று பார்த்தேன், இந்தியா த மோஸ்ட் ஃபேவரேட் பார்ட்னர் என்று சொல்லி வார்த்தை போட்டு. யார் சொல்கிறேன்னா பாகிஸ்தான்.
பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் வந்திருக்கார் நம்ம நாட்டுக்கு, வந்து காமர்ஸ் மினிஸ்டர் நினைக்கிறேன், வந்து சில வியாபார ஒப்பந்தங்களை பேசுகிற போது இந்த ஒரு வார்த்தை வந்திருப்பதை நான் ஆச்சரியப்பட்டு போனேன். அப்போ இந்த ஒன்றாய் கட்டப்படுகின்ற ஒரு காலம் வருகிறது. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆஸ்திரேலியாவுக்கு போனீங்கன்னா பசிபிக் ஐலண்ட்ஸ், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து மற்றும் அங்கே இருக்க பசிபிக் ஐலண்ட்ஸ், அவர்கள் ஒரு பசிபிக் கூட்டை அவள் அமைத்துக் கொண்டு வருகிறார்கள். இப்படியே ஆப்பிரிக்காவில் பார்க்கும்போது ஆப்பிரிக்காவும் ஏஎன்சி, ஆப்பிரிக்கா ஒன்றாக கூடி வருவதை நாம் பார்க்கிறோம். இப்படி கட்டுக்கட்டாக மக்கள் ஒட்டுமொத்தமாக வருவதை நாம் பார்க்கிற போது இந்த கடைசி காலத்தில் தனித்து வாழ்வது கடினம் என்கின்ற நிலை உணரக்கூடியதாக இருக்கிறது. ஆமென். எல்பிஜி பிரின்சிபிள்ஸ், லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன், இந்த மூணு எல்லாம் தெரியும். அதில் விசேஷமாக குளோபலைசேஷன் எதை உருவாக்கியிருக்கு என்றால், நாடுகள் ஒன்று கூடினால்தான் நாம் வாழ முடியும் என்ற பொருளாதார நிலை உருவாக்கி இருக்கிறது. சரி, எனவே இந்த நிலையில் இப்போது ஒரு பொதுவான ஒரு தலைவரை குறித்த எண்ணங்கள் அதிகமாக எழும்பியிருக்கின்றன. ஐரோப்பிய யூனியனில் இப்போ எங்களுக்கு 6 மாதம் ஒரு பிரசிடென்ட் மாறிக்கிட்டு இருக்காரு, அவர் ரொட்டேஷனில் வராங்க, ஒவ்வொருவராய் மாறிக்கொண்டே வருகிறார்கள். இப்போ பார்க்கிற போது பொதுவான ஒரு தலைவரை போட வேண்டும் என்று சொல்லி லிஸ்பன் ஒப்பந்தத்தில் அவர்கள் கையெழுத்திட்டிருக்கார்கள். இதுக்கு முன்பதாகவே ஐரோப்பிய